இன்னைக்கு கும்மாயம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் வர வரைக்கும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறிடுச்சு பாருங்க, இது போதும். இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு உளுந்துக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு சரியாக இருக்கும். இதை கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. கால் கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க, கலர் நல்லா மாறிடுச்சு. போதும், இப்போ ஆற விட்டுறலாம். இப்போ ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சியில் பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவில் உளுத்தங்கஞ்சி கூட செஞ்சுக்கலாம். அதுலேருந்து 1 கப் எடுத்துக்க போகிறேன் நான். இப்போ ஜலிச்ச மாவுலேருந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போது 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு கருப்பட்டி எடுத்திருக்கிறேன் நான். கருப்பட்டி இல்லாதவங்க சாதா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வெல்லம் ஃபுல்லாக கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் கரைஞ்சா போதும், பாகு பதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். வெறும் நெய்யிலே செஞ்சோம்னாக்கா ரொம்ப திகட்டிடும், சாப்பிட முடியாது. கொஞ்சம் 4 ஸ்பூன் எண்ணெயும் 4 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்க போகிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். இப்போ 4 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. அப்படியே இப்போ பாருங்க, நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் வெள்ளைப்பாகை சேர்க்கணும். இல்லாட்டி இதுவும் சூடு அதுவும் சூடுன்றதுனால மேலே அடிச்சிடும். வெள்ளைப்பாகு ஆறி இருக்கணும். இது லைட்டு சூடாக இருந்தாலும் சரி, இல்லை ஆறி இருந்தாலும் சரி. நான் ஒரு ஃப்ளேம் சின்னதுலேயே வச்சு பாகு ஊற்ற போகிறேன். சிறு அனலே வச்சு நீங்கள் கிண்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய விருப்பம். நல்லா கரண்ட் வந்துருக்கு பாருங்க. இன்னும் நான் நெய்யே ஊற்றலை. முதல்ல ஊற்றின நெய்
நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் பதம். செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் ரெடி. வாங்க சர்வ் பண்ணிடலாம். ஆடி கும்மாயம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.